ஜக்தித் சிங் டல்லேவால் 70 இயர்ஸ் உள்ள ஒரு பர்சன் சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்கேன்னு சொல்லிட்டு அவரோட ஒரு ப்ரொட்டஸ்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. யார் இந்த பர்சன்? எதுக்காக சாகும் வரை உண்ணாவிரதம் எடுத்திருக்காரு? நம்ம நாட்டுல நார்த்தன் பார்ட்ல ஃபார்மர்ஸ் எல்லாருமே ஒரு பெரிய ப்ரொட்டஸ்ட்ல இறங்கியிருக்காங்க. ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட். எதுக்காக ஃபார்மர்ஸ் எல்லாம் அங்க இப்போ ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுவும் 70 இயர்ஸ் உள்ள மிஸ்டர் ஜக்தித் சிங் டல்லேவால்ன்ற ஒரு பர்சன் வந்து சாகும் வரை உண்ணாவிரதம், ஃபாஸ்ட் அண்ட் டு டெத். இந்த மாதிரியான ப்ரொட்டஸ்ட் எல்லாம் எதுக்காக ஒரு பர்சன் வந்து கையில எடுப்பாங்க? உங்களோட டிமாண்ட் வந்து அச்சீவ் பண்ணுன்றதுக்காக இந்த மாதிரியான ஒரு ப்ரொட்டஸ்ட்ல வந்து இறங்குவாங்க. இப்போ ஜக்தித் சிங் டல்லேவால் இந்த ஃபார்மர் ப்ரொட்டஸ்ட், அதுவும் சாகும் வரை உண்ணாவிரதத்துல இறங்கி இருக்கிறதுக்கான மெயின் ரீசன் என்னன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சுக்கலாம். வீடியோ கம்ப்ளீட்டா ஃபுல்லா பாருங்க. நான் உங்களோட ஜமிலா ஃபாத்திமா. வெல்கம் பேக் டு மை சேனல். மிஸ்டர் ஜக்தித் சிங் டல்லேவால் வந்து சம்யுக்த் கிசான் மோர்ச்சா அப்படிங்கிற ஒரு ஃபார்மிங் ஆர்கனைசேஷனோட ஹெட்டா இருந்தவர். ஸோ இவர் வந்து ஃபார்மர்ஸ்க்கு ஜஸ்டிஸ் வேணும். இவர் வந்து ஒரு மேஜரா 10 டிமாண்ட் வச்சிருக்காரு. இந்த 10 டிமாண்டையுமே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் பூர்த்தி பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ஒரு ப்ரொட்டஸ்ட்டை வந்து இவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ பஞ்சாப்ல ஒரு பெரிய பர்னிங் இஷ்யூவாவே இருக்கிறது வந்து இந்த ஃபார்மர் ப்ரொட்டஸ்ட் தான். ஸோ இந்த மாதிரி வந்து இதுக்கு முன்னாடியும் நடந்திருக்கு. 2021 ஃபார் எக்ஸாம்பிள் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் லாஸ் அந்த 3 பில் கொண்டு வந்திருந்தாங்களே, ஸோ அதை வந்து கைவிடணும், அதை கம்ப்ளீட்டா வந்து கொண்டு வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு மேஜர் ப்ரொட்டஸ்ட் ஒன்று நடத்தினாங்க. அதுல நிறைய பேர் உயிரிழந்தாங்க. ஸோ அது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் ப்ரொட்டஸ்ட்னே சொல்லலாம். அந்த ஃபார்முலாஸ் அப்போ ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட் பண்ணுது. ஸோ இப்போ இந்த ஒரு ப்ரொட்டஸ்டுக்கான மெயின் டிமாண்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு ரீசன் இருந்தா தானே இந்த மாதிரியான ஒரு ப்ரொட்டஸ்ட் எடுப்பாங்க. அதுவும் ஜக்தித் சிங் டல்லேவாலாங்கிற ஃபார்மர் வந்து 70 வயசு, அவருக்கு 42 டேஸா வந்து சாப்பிடாம இருக்காரு. இன்னும் இவரோட ஹெல்த் கன்சர்னை வந்து மனசுல வச்சுட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சீக்கிரமா இவங்களோட டிமாண்டை வந்து என்னன்னு கேட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் சீக்கிரமா ப்ரொட்டஸ்ட் முடிச்சு வைக்கிற மாதிரியான இவங்களோட டிமாண்ட்க்கு கொஞ்சம் செவிசாயுங்கன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லியிருக்காங்க. பிளஸ் இவரோட ஹெல்த்தை ப்ராப்பரா பாத்துக்கிறதுக்காக பஞ்சாப் கவர்மெண்ட்க்கு சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஆர்டரே வந்து போட்டிருக்காங்க. அது என்ன ஆர்டர்னா, அவருக்கு மெடிக்கல் ஃபெசிலிட்டி 24/7 கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெடிக்கல் டீமே வந்து இப்போ பஞ்சாப் கவர்மெண்ட் அவரை சுத்தி வச்சிருக்காங்க. ஸோ அவர் வந்து பேர்லி கொஞ்சமா வாட்டர் மட்டும் எடுத்துக்கிட்டாருன்னு சொல்லிட்டு நான் நியூஸ்ல படிச்சேன். ஸோ இப்படி அவரோட உடலை வருத்திக்கிட்டு இந்த ஒரு ப்ரொட்டஸ்ட்ல இறங்கி இருக்காருன்னா, அப்போ அவரோட டிமாண்ட்ஸ் எல்லாம் என்ன? ஸோ அந்த கம்யூனிட்டினோட அந்த ஃபார்மர்ஸோட டிமாண்ட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே வந்து தெரிய வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அது என்னன்னு நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் டிமாண்ட் என்ன அவர் சொல்றாருன்னா, எம்எஸ்பி, அதாவது மினிமம் சப்போர்ட் பிரைஸ். இந்த மினிமம் சப்போர்ட் பிரைஸை வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிரைஸா இருக்கு. சோயிங் சீசனுக்கு முன்னாடி அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ல உள்ளவங்க ஒரு விலையை நிர்ணயம் பண்றாங்க. ஸோ அதுக்கப்புறமேட்டு ஏதாவது ஒரு டிவாஸ்டேஷன் வந்துருச்சு, எங்களுக்கு ஹெவி லாஸ் ஆயிடுச்சுன்னா இந்த பிரைஸ் எல்லாம் வந்து எங்களுக்கு கட்டுப்படி ஆகாது. ஸோ மினிமம் சப்போர்ட் பிரைஸை வந்து லீகலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட ஃபர்ஸ்ட் டிமாண்டா இருக்கு. செகண்ட் டிமாண்ட் லக்கிம்பூர் கேஸ். இந்த லக்கிம்பூர் கேஸ் நம்ம எல்லாருக்குமே வந்து ஃபெமிலியரா தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இதுல உயிரிழந்தவங்களுக்கு ப்ராப்பரான ஜஸ்டிஸ் தேவைப்படுது. ப்ராப்பரான ஜஸ்டிஸ் கண்டிப்பா கிடைக்கணும்னு சொல்லிட்டு இவங்களோட டிமாண்டா இருக்கு. ஏன்னா அந்த கார் ஏத்துனவங்க இப்போ வெளியில தான் இருக்காங்க. இவங்க வைக்கிற இந்த டிமாண்ட் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. கண்டிப்பா உயிரிழந்தவங்களோட ஃபேமிலிஸ்க்கா இருக்கட்டும், உயிரிழந்தவங்களுக்கு ஜஸ்டிஸ் கண்டிப்பா கிடைச்சாகணும் அப்படின்னு சொல்றாங்க. தேர்ட் டிமாண்ட், ஃபார்மர்ஸ்க்கும் அக்ரிகல்ச்சர் லேபர்ஸ்க்கும் பென்ஷன் ஃபெசிலிட்டிஸ் அமைச்சு தரணும் சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவுமே அவங்களோட ஒரு டிமாண்ட்ல ஒன் ஆஃப் த டிமாண்டா இருக்கு. ஃபோர்த் டிமாண்ட், விவசாயிகளோட கடனை வந்து தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஃபிஃப்த் டிமாண்ட், ஸோ எம்ஜி நரேகா ஸ்கீம் எல்லாருக்குமே தெரியும், 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம். ஸோ இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை 200 நாள் வேலை வாய்ப்பு திட்டமா மாத்துங்க. ஸோ 200 நாள் கண்டிப்பா வந்து ஃபார்மர்ஸ்க்கு ஒரு கேரண்டீடான ஒர்க் கண்டிப்பா வேணும். அப்பதான் ஸ்டெடி இன்கம் இருக்கும், எங்களாலையும் வந்து ப்ராப்பரா வாழ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஒரு டிமாண்டை வந்து வைக்கிறாங்க. சிக்ஸ்த் டிமாண்ட், இந்த ஃபேக்கான சீட்ஸ் எல்லாம் வந்து மார்க்கெட்ல இப்போ ரொம்ப வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஃபேக் சீட்ஸ் எல்லாமே வந்து வராம தடுக்கிறதுக்கு கவர்மெண்ட் வந்து எல்லா இடத்துலையுமே மானிட்டரிங் சப்போர்ட்டை வந்து எங்களுக்கு கொடுக்கணும். ஸோ ப்ராப்பரா வந்து மானிட்டர் பண்ணி ஃபேக் சீட்ஸ் எல்லாத்தையுமே வந்து வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு டிமாண்டை வச்சிருக்காங்க. அண்ட் செவன்த் டிமாண்ட், வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன்ல இருந்து வித்ட்ரால் ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு டிமாண்ட். எதுக்காகன்னு பார்த்தா, ஸோ வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற சப்சிடிஸ் எல்லாத்தையுமே வந்து ரெடியூஸ் பண்ணுங்க, முடிஞ்ச அளவுக்கு ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன்ல இருந்து ஸ்ட்ரிக்டா இந்த மாதிரியான ஒரு கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்க்கு திணிக்கிறாங்க. ஸோ அதனால வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன்ல இருந்து வித்ட்ரால் ஆகுங்க. அக்ரிகல்ச்சர் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஸ்ட்ராங்கா வந்து டிசிஷன் எடுக்கணும். வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் சொல்ற மாதிரி அக்ரிகல்ச்சர் பொறுத்த வரைக்கும் ஃபார்மர்ஸ்க்கு சப்சிடி கொடுக்கறத வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணக்கூடாது. ஸோ இதனால வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன்ல இருந்து வித்ட்ரால் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு டிமாண்டே வச்சிருக்காங்க. 9th டிமாண்ட் என்னன்னா, ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்
அக்ரிமெண்ட்டை வந்து கேன்சல் பண்ணுங்க, சஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்னால என்ன ஒரு ப்ராப்ளம்னா, நிறைய சீப்பான ப்ராடக்ட்ஸ் வந்து மற்ற கண்ட்ரீஸ்ல இருந்து நம்மளுக்கு இங்கே வரும்போது ஆப்வியஸாக கன்சியூமர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க, போய் சீப்பான ப்ராடக்ட்ஸை தான் நிறைய பேர் வந்து வாங்குவாங்க. ஸோ இதனால நம்மளோட எக்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும், இங்கே லோக்கலில் நிறைய பேருக்கு நம்மளோட ஐட்டம்ஸ் வந்து நம்மளோட ப்ராடக்ட்ஸ் போய் சேராது, இங்கே உள்ள ஃபார்மர்ஸ்க்கு ஒரு பெரிய பாதிப்புன்னு சொல்லிட்டு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட்டை வந்து சஸ்பெண்ட் பண்ணுங்க. அதுவும் எஸ்பெஷலாக அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ், டைரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் மூலயமா மற்ற கண்ட்ரில இருந்து ரொம்பவே சீப்பாக இங்கே வந்து இம்போர்ட் பண்ணுறதுனால இங்கே லோக்கலாக நம்மளோட ப்ராடக்ட்ஸை வந்து ஈஸியாக நிறைய பேருக்கு போய் சேர்றது கிடையாது. இதனால ஃபார்மர்ஸ்னோட இன்கமாக இருக்கட்டும், அவங்களோட ஸ்டெபிலிட்டி, ஃபைனான்சியல் செக்யூரிட்டியாக இருக்கட்டும், அவங்களோட ஹெல்த்தாக இருக்கட்டும், இது எல்லாமே கம்ப்ளீட்டாக ரூயின் ஆகுது. அவங்களோட வாழ்வாதாரமே, லைவ்லிஹுட்டே வந்து பெரிய கேள்விக்குறிக்கு ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு டிமாண்டையும் அவங்க வச்சிருக்காங்க. லாஸ்ட் டிமாண்ட் என்னன்னா, நேஷனல் பாலிசி ஃபார்மிங் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங், இந்த ஒரு பாலிசியை வந்து சஸ்பெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. எதுக்காக இந்த பாலிசியை சஸ்பெண்ட் பண்ணணும், இதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டா, ஸோ இந்த ஒரு பாலிசி வந்துச்சுன்னா இன்டர்மீடியேட்டரிஸ்னோட அந்த நடுவில் உள்ள ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க தெரியுமா, புரோக்கர்ஸ், அவங்களோட அந்த ஒர்க் வந்து ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். நார்த்தன் பார்ட்ல உள்ள ஃபார்மர்ஸ்ல அதிக பேர் வந்து இன்டர்மீடியேட்டரிஸ் ஒர்க் வந்து நிறைய பண்றாங்க. ஃபார்மர்ஸ்க்கும் கன்சியூமர்ஸ்க்கும் நடுவில் நிறைய இன்டர்மீடியேட்டரிஸ் தான் நிறைய லாபத்தை பார்க்குறாங்க. இப்போ இந்த ஒரு பாலிசி இந்தியா ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னா அவங்களோட லைவ்லிஹுட்டுக்கு ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் வந்துடும் சொல்லிட்டு இந்த ஒரு பாலிசி இந்தியா ஃபுல்லாக வர்றத சஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த ஒரு பாலிசியில இன்னொரு விஷயமும் இருக்கு. ஸோ ஈனாம்ன்றது எலக்ட்ரானிக் நேஷனல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட். ஸோ ஈஸியாக வந்து நம்மளால ப்ராப்பரான ப்ரைஸ் என்னன்னு சொல்லிட்டு டிஜிட்டலைஸ்டாக நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது, மார்க்கெட் வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு ஈஸியாக நம்மளால வந்து ப்ரொக்யூர் பண்ணிக்க முடியும். ஸோ இதை தாண்டி இந்த ஒரு பாலிசி மூலயமா நிறைய ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸையுமே வந்து இம்ப்ரூவ் பண்ணி தரதா கவர்மெண்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கோல்டு ஸ்டோரேஜாக இருக்கட்டும், வேர் ஹவுஸை வந்து ப்ராப்பராக நிறைய இடத்துல தேவையான இடத்துல எல்லாம் பில் பண்ணி கொடுக்கறது, ஆல்ரெடி இருக்கிறத ப்ராப்பராக இம்ப்ரூவைஸ் பண்ணுறது, டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸ், நிறைய பிரைவேட் செக்டர்ஸ் உள்ள வர்றது, இது மூலியமா ஈஸியாக ஃபார்மர்ஸ்க்கு வந்து ஆக்சஸ் கிடைக்கும். அவங்களோட கஸ்டமர்ஸ் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போயிட்டு டைரெக்டாக வந்து கஸ்டமர்ஸ்கிட்டயோ இல்லை பிரைவேட் செக்டர்கிட்டயோ இவங்களால கோட் பண்ணிட்டு ஒரு ப்ராடக்டை வந்து டெலிவர் பண்ண முடியும். இதனால ஃபார்மர்ஸ்க்கு வந்து பெனிஃபிட் அப்படின்னு சொல்லிட்டு பாலிசியை வந்து இவங்க மேக் பண்ணியிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். பட் இவங்க வைக்கக்கூடிய டிமாண்ட் என்னன்னு பார்த்தா, இந்த பாலிசிஸ் வேண்டாம், நிறைய இன்டர்மீடியேட்டரிஸ் குறைஞ்சிருவாங்க, அவங்களுக்கான லைவ்லிஹுட் வந்து கொஸ்டின் மார்க் ஆயிடும்னு சொல்லிட்டு இந்த பாலிசியை வந்து அவங்க நிராகரிக்கிறாங்க. ஸோ இப்போ அட் ப்ரெசென்ட்டா பஞ்சாப்ல ஒரு பெரிய பர்னிங் ஆன நியூஸ் என்னன்னா ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட் தான். இப்போ அந்த ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட்ல அவங்க எதுக்காக போராடிட்டு இருக்காங்க, ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட்னா கண்டிப்பா ஃபார்மர்ஸ்க்கு தேவையான சில விஷயங்களை கவர்மெண்ட் பண்ணி கொடுத்துருச்சுன்னா அவங்க வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம விலகிடுவோம். பட் இந்த மாதிரியான மேஜரான டிமாண்ட்ஸ் எல்லாம் இவங்க வச்சிருக்காங்க. இந்த டிமாண்ட்ஸ்க்கெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் இன்னும் என்ன பண்ண போறாங்க, ஸோ அவங்க கிட்ட இருந்து இன்னும் எந்த ஒரு பதிலுமே வரல. ஸோ கிட்டத்தட்ட நவம்பர் 26ல இருந்து இப்போ வரைக்கும் 40 to 43 டேஸா அவர் சாப்பிடாம சாகும் வரை உண்ணாவிரதத்தில் இருந்துட்டு இருக்காரு. ரீசெண்டாக மிஸ்டர் தலேவாலாவோட உடல்நிலை வந்து கொஞ்சம் கவலைக்கிடமா இருக்கு. அவரோட பிளட் ப்ரெஷர் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு தெரிய வந்திருக்கு. ஸோ அதனால மெடிக்கல் டீம் வந்து அவர் கூடவே இருக்காங்க, தேவையான எய்ட் அண்ட் சப்போர்ட்டை வந்து கொடுத்துட்டே இருக்காங்க, அவரை மானிட்டர் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ அவரோட டிமாண்ட்ஸ் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போயிருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் சீக்கிரமா இந்த ப்ரொட்டஸ்ட்க்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கணும். ஏன்னா ஒரு பர்சனோட லைஃபை சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு அவரு அங்க ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த சிச்சுவேஷனை நம்ம பேரலல் பண்ணணும்னா கண்டிப்பா ஃபார்மர்ஸை சப்போர்ட் பண்ணணும், ஃபார்மிங்கை கண்டிப்பா எல்லாருமே ஆதரிக்கணும். ஃபார்மிங் இஸ் அ பேசிக் ஸ்கில், நம்ம எல்லாருமே அதை கத்துக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட கருத்துக்களை மறக்காம என் கூட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு நல்ல வீடியோல உங்க எல்லாருமே சந்திக்கிறேன். Until then, it's bye from Jamila Fatima. Take care. Bye.